ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை 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 அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம் அம்பலம். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க சபையிலே இன்று மாச பூச நன்னாளை முன்னிட்டு சிறப்பான வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நமது படவேடு கேசவபுரம் தயவுநிறை பெரியவர் கே கோவிந்தசாமி ஐயா அவர்களுடைய துணைவியார் திருமதி ஆர் கஜலட்சுமி அம்மையாருடைய 9வது ஆண்டு நிறைவு நாள் விழா மிக சீரும் சிறப்புமாக மூலிகை கஞ்சி மற்றும் மதியம் உணவளிக்க சிறந்த ஏற்பாடுகளை ஐயா அவர்கள் இருக்கின்ற இடம் எங்கிருந்தாலும் அன்பு இங்கு வள்ளல் பெருமானுடைய அன்பு படிவதினாலே இங்கே சிறப்பாக வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் எனக்கு மனம் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி. எவ்வளவோ பேர் இந்த சாலையிலே செல்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், பார்த்து கொண்டே போகிறார்கள். ஒரு சிலர் மட்டும் வந்து இங்கே மூலிகை கஞ்சி அறிந்து நன்றி சொல்லி செல்கிறார்கள். இந்த நேரத்தில் அம்மையார் எந்த ஊர்? திருமதி சத்யா அம்மையார் அவர்கள் நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது வந்து நேராக ராமலிங்க சுவாமிகளுடைய திருவுருவச் சிலையை பார்த்து நின்று மெய்மறந்து வணங்கி அவர்கள் பிறகு வந்து கஞ்சி அருந்துவதை பார்க்கும்போது என் உள்ளம் மிகவும் மகிழ்ந்தது. பெரியவர் அந்த அம்மையாரை போன்றே பக்த கோடி பெருமக்கள் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய நாடு மிக செழிப்பாக நடக்கும். எவ்வளவு பேர் கடைபிடித்தேன் கொள்வார்கள் என்று சொன்னார்களே, அது ஐயா அவர்கள் இந்த இதற்குத்தான் சொன்னார்கள் என்று கருதுவோம். அந்த அம்மா எவ்வளோ ஒரு பக்தி இருந்தா சாலையில் போகிறவங்க வண்டியை வந்து நிறுத்திட்டு அருமையாக ராமலிங்க சுவாமிகளை வள்ளல் பெருமானை வணங்கிவிட்டு பிறகு வந்து கஞ்சி அருந்துகிறார்கள். எனவே அவங்க வச்சுக்கிற நர்சரிக்கு பாரு, வள்ளலார் நர்சரி. வள்ளலார் நர்சரி. எனவே அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த அம்மையாருடைய அன்பு உள்ளத்தை மகிழ்ந்து அவருடைய திருடி வணங்கி வள்ளல் பெருமானுடைய அருள் அவர் வாழ்க்கையில எல்லா வளமும் பெற ஐயா அவர்கள்
இதெல்லாம் வந்து தங்கமான காசுமா, வீட்டில் அல்மாரில் வைங்க நிறைய. எனவே அந்த அம்மையார் சேவூர் ஹெட் மாஸ்டர் வந்து தான் ரிட்டையர் ஆனார். நீங்கள் அங்கே படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வள்ளல் பெருமானுடைய அருள் அவளுக்கு கிடைக்க வேண்டும். நல்ல சுகமான வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள், இனி பெறப்போகும் குழந்தைகள் அனைத்தும் வாழடி வாழையென சிறப்பாக வாழ வேண்டும். அவர்கள் அன்போடு எங்களை அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் அன்போடு என்னை அழைத்தார்கள், எங்களை அழைத்தார்கள். ஆனால் அவருடைய வீட்டுக்கு சென்று இலவசமாக நாங்கள் எங்கிருந்தாலும் வந்து ஒரு 2 மணி நேரம் அவருடைய வீட்டிலே பாட நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இத்தகைய அன்புடையவர்கள் இருந்தாலே இந்த உலகம் செழிப்படையும் என்பதை மனதில் கொண்டு அந்த அம்மையாருக்கு நதியை வள்ளல் பெருமானுடைய வாக்குகளையும் நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்நாள் அனைவர் வறுமை உறார் நன்மனை மக்கள் பொன் போனான் இடம் புகழ் போதம் பெறுவ பின் பொன்மை ஒன்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர் வாழ்நாள் அடைவர் வறுமை உறார் நன்மனை மக்கள் பொன் பூணான் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புன்மை ஒன்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர் ஒட்டி கண்ணுதல் பால் மாணார்வமுற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே மாணிக்கமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். ஐயா அவங்க வீட்டுக்காரர் நம்ம சபையில் தான் இருக்கிறார், உதயகுமார் வருவார். தம்பி எப்பயுமே ஒரு நாள் 2 மணி நேரம் உங்க வீட்டில் அகல் பாடிடலாமா? ஐயா மனசுல வந்து சொல்லிட்டாரு, உங்க கஷ்டம்லாம் போயிடும். அன்னைக்கோட வெள்ளூர் ஐயா, நம்ம வெள்ளூர் மெயின் ரோட்லேயே இருக்குது. வெள்ளூர் அங்கே ரோடு டச் பண்ணுறீங்கல்ல, கூட் ரோட்லேயே அந்த குஜால்பேட்டை கிட்ட அங்கே ரோட்ல இருந்து நாங்கள் வரோம். இதுக்கு நீங்க மாதாவா செஞ்சிருக்கணும். இந்த ஐயா வாயால மாதாவும் என்ன நான் தம்பிட்டு சொல்லி ஏற்பாடு பண்ணி மட்டும் வண்டி சத்தம் சக்தி வானா பார்த்து நம்ம வந்து அங்க பண்ணிடலாம். மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துருமா? நாளைக்கு அவங்கள கூட கடையில வேலை செய்யறவங்க கூட இங்க வந்து சாப்பிடுவோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு கூட காலையில ஆக்கிங்கன்னா போதும், காய் கட் பண்றோம். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு உதயகுமார் வந்துட்டாருன்னா அவர் அந்த அம்மா காய் முண்டில போட்டுறேன் ஐயா. கொண்டு போய் காசு எடுத்தாங்க முண்டில போடுங்க. இது வந்து குருவே குத்து மாதிரி நீங்க எதிர்பார்க்கவே இல்லை நிஜமா. இது இல்ல நீங்க கஜானா பொட்டியில வைங்க, அதை முண்டில போடக்கூடாது. அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அந்த விளக்கு என்னன்னா அது ஒரு பெரிய கதையாக இருக்குது. இந்திரன் வந்து இது பண்ணிட்டு அவனுக்கு வந்து இந்திரனுக்கு பிரமகத்தி தோஷம் பிடிச்சி போச்சு. அவன் என்ன பண்ணுறான், குருவை மதிக்கல. குருவை மதிக்காததுனால குரு கோவப்பட்டு போயிட்டாருன்னு உடனே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவனுடைய செல்வங்கள் ஒன்று ஒன்றா இயக்குது ஐயா. ஒவ்வொரு பொருளாக போயிடுச்சு, வேற வழியே இல்லை. அப்புறம் அவனை வந்து கேட்ட உடனே அசுர குரு ஒருத்தங்கிறான் பாரு, அவனுடைய மகன் ஒருத்தனை குருவா ஏற்றுக்கணுன்னாங்க. அவன் என்ன பண்ணுறான், குருவா ஏற்றுக்கு இந்திரனுக்கு நல்லது செய்கிற மாதிரி அவங்களுக்கு கட்டளை செஞ்சுட்டு அவங்களுக்கு அசுரருக்கு தான் அந்த யாகம் வளர்த்துறான். இது இந்திரனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாகம் நடக்குதானா அங்க போது இங்க போனோடனே அவன் கோபத்தில் என்ன பண்றான், அவன் தலையை வெட்டிடுறான். அவன் தலையை வெட்ட உடனே சுக்கலாச்சாரியர் வந்து சாபம் கொடுத்துடுறாரு. இந்த சாபத்தில் என்ன பண்ணுறான், போய் தாமரை மதுரையில் இருக்கிற அந்த பொற்றாமரை குளத்தில் இருக்கிற தாமரை தண்டில் ஒழிஞ்சுக்கிறான். ஒன்றுமே நடக்கலை. கடைசியாக வந்து இது வந்து சிவபெருமான்கிட்ட போய் அவன் முறையிடுறான். சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, தம்பி அடியார்கள்
குரு ஏத்த குற்றத்தை நான் சரி பண்ணிடுவேன். ஆனா குருவுக்கு ஏத்த குற்றம் குருவே தவிர என்னால பண்ண முடியாதுட்டார் சாமி. குருவே தான் வந்து பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் குருவை தேடி அதுக்கப்புறம் அவர் காலில் வீழ்ந்து வணங்கி அவன் வந்து மீண்டு போறான். மீண்டு போகும்போது என்ன பண்றாங்க, இந்த இதுவெல்லாம் இந்த ஜெயிச்சு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு எல்லாரும் பரிசு கொடுக்குறாங்க. அப்படி பரிசு கொடுக்குற நேரத்துல காசி இருக்குது இல்லையா, காசி நகர்ல ஒரு புலவர் விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, அங்க சிவனை வேண்டும் போது சிவன் ஒரு பூ மாலையை கொடுக்குறாரு அவர் கையில எத்துன்னு வரான். இந்திரனுக்கு எல்லாரும் பரிசு கொடுக்குறாங்க. இவர் எல்லாரும் பரிசு கொடுக்கும்போது நம்ம கையில இந்த இறைவனே கொடுத்த பூமாலையை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை போடுறாரு இந்திரனுக்கு. இந்திரன் வாங்கி என்ன பண்ணா, யானை தலை மேல வச்சான் பாருங்க. யானை என்ன பண்ணிச்சு, ஒரு ஆட்டி அந்த பூவை கீழே போட்டு காலில் மெருகி வச்சு உடனே மீண்டும் கோவம் வந்துச்சு. விஸ்வாமித்திரர் ஏற்கனவே கோவக்காரர், எவ்வளோ பெரிய பொருள் உனக்கு நான் கொடுக்குறேன் நீங்க போட்டு போனேன்னு சொல்லிட்டு மீண்டும் சாபம் கொடுத்துறாரு. அந்த சாப விமோசனத்துக்கு பல கஷ்டப்பட்டு தான் அந்த சாபத்தை விமோசனம் பண்றாரு சிவபெருமான். அதுலேயும் மதுரையில் இருக்கிற விமானம் இந்திரன் எத்தாந்து வச்சு விமானம் அப்போ வந்து கடம்பவனமாக இருந்துச்சு. வரலாறு தெரியாது. அதனால நம்மளோட பெரியவங்க இது மாதிரி குருக்கள் குருமார் கொடுக்குற காசுலாம் எடுத்துன்னு போய் நம்ம வீட்டு கஜானா போட்டின்னு தான் வைக்கணும். அப்பதான் சார் இன்னொரு உண்டியில் உங்க சொந்த காசு தான் உண்டியில் போகணும். அதனால இதை போடாதீங்க, தயவு செஞ்சு எடுத்து போய் வீட்டில் வைங்க. நீங்க எல்லா வளமும் நலமும் பெறுவீங்க. எதிர்பார்த்த நாங்க சொல்லிலாம் கொடுக்கல, நான் சொல்லி கொடுக்கல. ஐயா வருவாங்க இயற்கையா நடந்து பாருங்க. பெருமான் அவர் மனசுல பூந்து உங்களை வாதி சொல்லிட்டாரு. பெரிய விஷயமா இருக்கு, இதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி அற்புதம் நாங்க காலில் விழுந்து பாதுகாப்பு பண்ணிட்டு தான் போவோம். அதுதான் ஐயா இப்போ எனக்கு வாங்க மதியம் வந்துடுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது இதுல. இதெல்லாம் வந்து வரலாறு படிச்சவங்களுக்கு தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. அதனால வாங்க மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துருமா. தாமரை தண்டல் தாங்க ஒழிஞ்சிருந்தா முடியலங்க, வெளியே வந்தாலும் அவுட்டு. அந்த போன வருஷம் ஒரு பாட்டு ஒன்று பாருங்க, அந்த அம்மாவுக்கு கெஜலிஸ்டி அந்த பாட்டு பாடிட்டுங்க, அதை எடுத்து அவருக்கு அமைச்சிருந்தேன். இது நீங்க பாடுங்க கஜலட்சுமி ஏதோ ஒரு பாட்டு அந்த வருஷம் அனுப்பிச்சோம். நம்ம தாளம் வச்சிருந்தியா ஐயா? இருக்குது ஐயா தாளம் போட்டா தாளம் நம்ம கிட்ட இல்லை. சரிங்க ஐயா. அகோல் முடிச்சுங்களா? அகோல் முடிச்சு. வேற என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தா சத்தியம். வள்ளலார் அருள் கொடுத்துட்டாரு உனக்கு. உதயகுமார் கேள்விப்பட்டான்னா மைவி மறந்து போயிடுவான் அப்படியே. சரிம்மா. அந்த பாட்டு